வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரண்டை சட்னி எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிரண்டையை சாப்பிட்றதுனால நம்ம மூட்டு வலி, கை கால் வலி எல்லாம் சரியாயிடும். இதை எப்படி செய்கிறது பக்குவமாக அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பிரண்டை சட்னி செய்கிறதுக்கு நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் ஒரு 12 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. பிரண்டை சட்னி செய்கிறதுல பிரண்டையை க்ளீன் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு சவாலாக இருக்குது. அது சில பேருக்கு தெரியறதில்ல. இது பிரண்டையில் 4 மூளையை எடுத்தால் போதும். 4 மூலையில் முள் மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம உரித்து எடுத்தால் போதும். நடுவில் இருக்க தோலெல்லாம் சீவணுங்கிற அவசியம் இல்லை. பிரண்டை தோல் கூட நல்ல மருத்துவ குணம் உள்ளது தான். ஆனால் அந்த முள் மாதிரி இருக்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா நார் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை நம்ம சட்னி அரைச்சோம்னா சாப்பிட்றதுக்கு முடியாது. அதனால் அதை நம்ம க்ளீன் பண்ணிடணும் அந்த முள்ளை. இந்த பாருங்கள், நான் இதை எப்படி க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இதை மாதிரி நீங்களும் செய்து எடுத்துக்குங்க. இதை செய்யும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிக்குங்க. அப்போ அமைச்சல் இல்லாமல் இருக்கும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பை சேர்த்து ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. அதே எண்ணெயில் பச்சை மிளகாய், இஞ்சி, அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. புளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இஞ்சி அந்த பச்சை வாசனை போகும். அந்த கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச மாதிரி வரும் இஞ்சி. அது வரைக்கும் வதக்கிங்க. வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். அதே கடாயில் கொத்தமல்லியை போட்டு வதக்கிக்குங்க. கொத்தமல்லி நல்லா தனியாக தான் வதக்கணும், வேறு எது கூடயும் போடக்கூடாது. தனியாக போட்டு நல்லா வதக்கணும். சுருண்டு வரணும் கொத்தமல்லி, அந்த அளவுக்கு வதக்கிக்கிங்க. பாருங்கள், கொத்தமல்லி நல்லா சுருண்டு வருது. இப்போ நம்ம கொத்தமல்லி எடுத்துடலாம். கொத்தமல்லி எடுத்துகிட்டு நம்ம ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு பிரண்டையை போட்டு வதக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுக்குங்க. பிரண்டையை போட்டு வதக்குங்க. நல்லா அது கலர் மாதிரி வரும் பிரண்டை. அப்போ நம்ம எடுக்கலாம். பிரண்டையை நல்லா வதக்கிக்கிங்க. பாருங்கள், பிரண்டை நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் மாதிரி வரும், அப்போ தான் நம்ம எடுக்கணும். பச்சையாக இருக்கும்போது எடுத்துடக்கூடாது. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இருக்கிற எண்ணெயில் நம்ம தேங்காயை போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சமாக லைட்டாக வதங்கினா போதும். பாருங்கள், இந்த கலர் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் தேங்காயை. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். பிரண்டை சட்னிக்கு நம்ம கடாயில் வச்சோம் இல்லையா, அதிலேயே நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு உளுத்த பருப்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை நல்லா முருவலாக வர வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். வதக்கி எடுத்ததெல்லாம் இந்த மாதிரி தட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. எல்லாம் நல்லா ஒரு மசியாக அரைச்சிக்கணும். ரொம்ப குறப்பாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அந்த பருப்போட குறப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கல் உப்பு நான் சேர்க்குறேன். பாருங்கள், இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இதில் நம்ம தாளிப்பை கொட்டிடலாம். நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கோம். அதை இந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சட்னியை சாப்பிடும்போது நம்மளோட இடுப்பு வலி, மூட்டு வலி இதெல்லாம் நல்லா சரியாகும். இந்த சட்னி பிரண்டை சட்னி மூட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வில் அந்த ஈரப்பதத்தை பாதுகாக்கக்கூடியது. இந்த பிரண்டை சட்னியை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா மூட்டு வலி சரியாயிடும். நம்மளால் நல்லா ஏஞ்சி நடக்க முடியும். நம்ம உட்கார்றதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சட்னியை நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டே வரும்போது நம்மளுக்கு மூட்டு வலி, இந்த மாதிரி வலியெல்லாம் சரியாயிடும். நம்ம மாத்திரை இதுக்காக போடுறது, மெடிசன் எடுக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பிரண்டை சட்னி, முடக்கத்தாய் சட்னி இதெல்லாம் சாப்பிடும்போது
நம்ம மூட்டு வலி ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். உணவுலேயே வந்து நம்ம மருந்து சேர்த்துக்கணும். நம்ம இதுக்காக தனியாக மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியம் வராது. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு நம்ம சந்திக்கலாம்.